வாங்க இன்னைக்கு நாம அரைச்சி விட்ட ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சளி ஜலதோஷம் போன்றவற்றுக்கு ரொம்ப நல்லது. இதை சூடாக ஒரு 2 கிளாஸ் குடிச்சிங்கன்னா நமக்கு தண்ணி நீர் கொத்திருந்தாலும் சரி, இல்லை தலைவலி அந்த மாதிரி எல்லா வித பிரச்சனைகளுக்கும் இது ஒரு நல்ல ஒரு சுட சுட குடிச்சிங்கன்னா இது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். வாங்க, அதுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், தனியா எடுத்திருக்கேன், ஜீரகம் எடுத்திருக்கேன், மிளகு, சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் முழு மிளகா எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 5 பல்லு பூண்டு, கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதை நாம் எல்லாத்தையும் பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் மிளகு நிறைய இருந்தால் அது ரொம்ப நல்லது. மிளகாவோட மிளகு தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் இதை நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தரைச்ச பொருளோட பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பல்ஸ் மூடில் ஒரு 2 வாட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா அரைச்ச பிறகு இதையும் அதோட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இதில் நாம் நறுக்கி வச்ச இந்த பொருளெல்லாம் சேர்த்துடலாம். இது கூட புளிப்புக்காக ஒரு 2 டீஸ்பூன் புளி சேர்த்துக்கோங்க. புளி கரைசல் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு உருண்டை சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இதில் நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கலக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதும் நாம் அரைச்சி விட்ட விழுதை இதில் சேர்த்துடலாம். அரைச்சி விட்ட விழுதை இதில் சேர்த்தாச்சு. இதில் இன்னும் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். மஞ்சள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி கொடுத்து இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது நிறுத்திடுங்க. இதை சூடான சாதத்தில் ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரையோ இல்லை ஒரு அப்பளமோ இல்லை காய் பொரியலோ வச்சு நல்லா நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஜலதோஷம், சளி, இரும்பல், தலைவலி எல்லாம் நீங்கிடும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சூடாக டம்ளரில் ஊற்றியும் குடிக்கலாம். சுவையான மிளகு ஜீரகம் ரசம் ரெடி.